நமது கைலை அறக்கட்டளையின் பஞ்சபுராண ஆசிரியர், திருவாசக முற்றும் எழுதல் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சேலம் மாதரசி சௌந்தர்யா ராணி அம்மா அவர்கள், நமது சிகப்பி ஆட்சி அம்மா அவர்களின் ஆஸ்தான சிஷ்யை என்பதில் ஒரு பெருமை. அவர்களுக்கு திருவாசகத்தை அள்ளி வாயில் போட்டதே நம்ம ஆட்சி அம்மா தான். அதோடு வில்லுப்பாட்டையும் நன்க பாங்குற பயிற்றுவித்திருக்கிறார். நம்முடைய பாக்கியம் இன்றைக்கு நம் ஆசிரியரும் சேர்ந்து அந்த வில்லுப்பாட்டை இசைக்க காத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் கண்டு மகிழ்வோம், பொறுமையுடன் அமைதியாக. நன்றி. சேலம் முந்தி விநாயகனே, 33 தேவர்களே, வந்து வந்தெம்மை பாருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. முந்தி விநாயகனே, 33 தேவர்களே, வந்து வந்தெம்மை பாருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. சக்தி உள்ள சிவகுருவே, இதம் கொடுத்தே பழக்கமையா, பக்தியுடனே மனம் பணிந்தோம், விஜயம் வெற்றிய தாருமையா. நானும் வளர்ந்த இடம் இந்த மதுரை ஜில்லா, தேனாக கொட்டும் தமிழ் நானும் பேனா திறந்தான். தேவி சரஸ்வதி பேர சொல்லி படிச்சேன், தேசாதி தேசம் எல்லாம் மேல ஏறி ஜெயிச்சேன். திறமைய மதிச்சு எங்களை பாட்டு பாட கூட்டம், கும்பிட்ட எல்லாருக்கும் கும்பிடு போட்டு படிப்போம். பாடும் பாட்டை நீங்க கேட்டு ரொம்ப ரசிச்சா, ரசிச்ச நேரத்துல கைய கொஞ்சம் தட்டினா, எங்க மனம் கொடிரும் இன்னும் கொஞ்சம் வளர்வோம், எங்க மனம் கொடிரும் இன்னும் கொஞ்சம் வளர்வோம். விநாயகருக்கு அடுத்து எம்பெருமான். தக 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 தகவென ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 தகவென ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நெய்தியின் காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவலனே. இம்மைக்கும் ஏழு தாள வகைகளோடு மேல துந்துபிகள் ஆண் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. இம்மைக்கும் பற்றாயில் எதிலோடு எமையாளவா, இயலிசை நாடகம் முத்தமிழ் தமிழை இயக்கியே உலகாளவா. அம்மைக்கும் நாயகா அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலலகில் காட்டுபடியாகவென அம்மையுடன் நீ ஆடவா. ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா. நாகரீக போத வேத பாவராக தாளமோடு, நாகரீக போத வேத பாவராக தாளமோடு. அடியவர் திரு முடிவணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கி, அடியவர் திரு முடிவணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கி. தக 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 தகவென ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக தகவென தக தகவென ஆடவா, சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்களால் நீல் வைத்த சேவக போற்றி. வாசி வாசி என்று வாசித்த தமிழை சிவா சிவா என சிந்தையிலே நிறுத்தி, வாசி வாசி என வாசித்த தமிழை சிவா சிவா என சிந்தையில் நிறுத்தி கொண்டாட வந்தோம் தமிழே. என் தாயே, உனக்கு முதல் வணக்கம். பூவுலகத்துக்கு என்னை சிகப்பி என்று அறிமுகப்படுத்திய எனது தாய் தந்தையருக்கு அடுத்த வணக்கம். ஆமா வணக்கம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் சிகப்பி,
இவங்க சௌந்தர்ய ராணின்றதை மறந்துடுங்க. சரியா? கைலை ஐயாவின் அரும்பணிகள், அறக்கட்டளையின் அரும்பணிகள் பற்றியும் அடியேன் அறிந்தவற்றை அனைவரிடமும் பகிர வேண்டி கேட்டதும் ஒரு பொன்னான நேரத்தையும் ஒரு பொலிவான மேடையும் தந்த ஐயா அவர்களுக்கு வணக்கம். 72,000 நாடி நரம்புகள் நமது உடலில். அந்த 72,000-த்திலே பாதி நாடி நரம்புகள் நம்ம கையில முடிவடைகிறது. அந்த கையில முடிவடைகிற நரம்புகளை முடுக்கி விட்டா உடம்பு பூரா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? கை தட்டணும். நீங்க அப்புறமெல்லாம் கை தட்டுறீங்களோ தட்டலையோ, இப்போ ஒரேடியா கையை தட்டிடுங்க. ஏண்டா இந்த மீனாட்சி புருஷன் ஒரு நாளையில கோயில் பக்கம் போக மாட்டாரு. இன்னைக்கு என்னடான்னா தேவாரத்தையும் திருவாசகத்தையும் மாங்குன்னு மக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்? அதோட அவங்க மக சிலுக்கு முளைச்சி 3 இலை விடல. ஹூ சொல்றியா மாமா, ஹூ சொல்றியா மாமான்னு விவரம் தெரியாம பாடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவா ஆடும் சோழியன் குடுமி? பாண்டியன் 1000 பொற்கிழி பரிசுன்னு அறிவிச்ச மாதிரி கைலை ஐயா 100 பாட்டு பாடினா ஒரு தங்க மோதிரம் பரிசுன்னு அறிவிச்சிருக்கிறார். விக்கிற விலைக்கு தங்க மோதிரம் பரிசுனா சனம் விடுமா? அவரு தங்க மகையா, அவருக்கு தங்க மனசு. எப்படியோ ராஜராஜ சோழன் 12 திருமுறைகளையும் தூசு தட்டி மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஐயா இன்னைக்கு 100 திருவாசகம் தேவாரம் ஏதோ ஒரு 100 திருமுறைகளை படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த 100 திருமுறைகள் உயிர் பெற போகிறது. சரிங்காச்சி, கைலையான்னு தமிழ்நாட்டை மட்டும் இல்லாது வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள்லாம் பேசுறாங்களே, அவர் யாரு, என்ன செய்யறாரு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கந்தர்வ கோட்டையிலே ராமசாமி ஐயாவுக்கும் பாப்பா அம்மாவுக்கும் மகனாக பிறந்து ஐஏஎம்எல் படித்து பட்டம் வாங்கின்னு சொல்லிட்டே போனா லேட் ஆகும். அதனால அதை பாட்டா படிச்சிடலாம். அன்னை பாப்பா அம்மா எத்தனையோ தவம் இருந்து திங்களாய் செங்கதிராய் திருநாட்டின் ஒளி விளக்காய் வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக உள்ளமோ இந்த உலகினும் பெரிதாக சொந்தபடியில் கருணையினால் மகன் நெஞ்சில் சொந்தபடியில் ஒரு சித்தம் பிறந்தான் கருணையினால் மகன் நெஞ்சில் ஐயா என்றெல்லாம் மலைக்க வந்தார் சைவமும் தமிழும் தலைக்க வந்தார். ஐயா என்றெல்லாம் மலைக்க வந்தார் சைவமும் தமிழும் தலைக்க வந்தார். கையிலே ஐயா 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 எங்கள் அன்பின் வடிவம் ஐயா. கையிலே ஐயா ஐயா எங்கள் அன்பின் வடிவம் ஐயா. ராமசாமி ஐயாவுக்கு பாச மகனாய் பிறந்தவராம், சித்தமே சிவமாய் நிற்பவராம், கையிலே சிகரமாய் உயர்ந்தவராம், அழித்தது அயர்ந்த ஐயனில் சேவையில் வாழ்வை அர்ப்பணித்தார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரமாகியவர், நம் தரத்தை மேலும் உயர்த்தியவர். ஐயா 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 எங்கள் அன்பின் வடிவம் ஐயா. ஐயா 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 எங்கள் அன்பின் வடிவம் ஐயா. கைலை அறக்கட்டளையில என்னெல்லாம் செய்யறாங்க? சித்தமெல்லாம் அவர்க்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் அவர்க்கு சிவமயமே. சேர்த்திட்ட மக்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் அவர்க்கு சிவமயமே. இங்கே சேர்ந்திட்ட மக்களுக்கு இல்லை பயமே. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விஸ்வரூபமா சொல்லுங்க. கேளுங்க மக்களே கேளுங்க, கேளுங்க மக்களே கேளுங்க, அறக்கட்டளை கட்டளையை கேளுங்க.
கேளுங்க மக்களை கேளுங்க கட்டளையை கேளுங்க சைவமும் தமிழும் வளர்ப்பதற்கு முக்கிய கட்டளை கேளுங்க பஞ்சபுராணம் ஒப்பிச்ச போதும் அது உள்ளே நுழைய திறவுகோல் சைவத்தை தினம் வளர்ப்பதற்கு சிறந்த வகுப்புகள் உள்ளன துன்பம் போகி இன்பம் பெருக திருவாசகம் ஓதுதல் துன்பம் போகி இன்பம் பெருக திருவாசகம் எழுதுதல் பட்டெழுத்து சோழெழுத்து தமிழி கட்ட பயிற்சி இந்த 4 கட்டளை அரைத்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் கேளுங்க மக்களை கேளுங்க கட்டளை கேளுங்க நாயன்மார்கள் கதைகளையே சொல்லுதல் திருமுறைகள் பாராயணத்துக்கு தங்க மோதிரம் பரிசு பல நாட்டு மக்களும் இங்கே ஒன்றாய் சேர்ந்து வந்து படித்து உண்மையை உழைத்து நன்மையை செய்தோம் அறக்கட்டளை வழியில் நடக்க மக்களை கேளுங்க கட்டளையை கேளுங்க மக்களை கேளுங்க கட்டளையை கேளுங்க இவ்வளவு சேவைகளையும் அதாவது கிட்டத்தட்ட 35,000 பேர் பஞ்சபுராணத்தில் பதிஞ்சிருக்காங்க 3,000 பேர் சைவ சித்தாந்தத்தில் 12,000 பேர் 12 வாட்ஸ்அப் குழுக்கள்ல தமிழி வட்டெழுப்புக்கு தனித்தனியா வகுப்புகள் 3 முடிஞ்சு 4வது நடந்துட்டு இருக்கு சரி அவர் நினைச்சா மலேசியா பறக்கிறாரு சிங்கப்பூர் பறக்கிறாரு எப்படி இதெல்லாம் சாத்தியம் என் சிற்றறிவுக்கு எட்டலையே அங்க சர்டிபிகேட் வாங்குறவங்க கொஞ்சம் அமைதியா வாங்குங்க கையால வாங்குறீங்க சர்டிபிகேட் வாயால வாங்க கிடையாது கொஞ்சம் அமைதியா பண்ணிக்கலாம் ரைட் ஐயா ஒரு கிங் மேக்கருங்க ஒரு பயிற்சி ஆரம்பிச்சா அதுல 100 பேர் ஆசிரியர் ஆக்குறாருங்க அப்புறம் அவருக்கு என்னங்க அந்த 100 பேர் அவருக்கு 5 விரல்களாக அம்பிட்டு வேலையும் பாக்குறாங்க இந்த கைலை ஐயா ரொம்ப லேட்டா பிறந்துட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்காச்சு ஏமா 1000 வருஷம் முன்னாடி பிறந்துட்டா உனக்கு என்ன லாபம் அவர் இந்த நூற்றாண்டுல பிறந்தது எனக்கு லாபம் தான் ஆனா திருமுறை குறவர்கள் காலத்துல பிறந்திருந்தா 4 கைகோத்து திட்ட நாயகனா நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேதி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என எடுத்து நிறுத்தி இருப்பாரு ஆமா அது அளப்பரிய உண்மை ஆமாங்க அவங்க நடந்து எச்சாங்க கைலைக்கு ஐயா இன்னைக்கு கார் போட்டு எல்லாரையும் கூட்டு போறாரு ஊரா சரிங்களா அப்ப அவங்க இருந்த காலத்துல இவர் இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க அப்புறமாச்சு இந்த கலப்பயணம் கலப்பணி அப்படிங்கிறாங்களே அப்படின்னா என்ன ஐயா பத்தி ஒரு சின்ன பாட்டு தொட்ட இடம் துலங்கும் ஐயா நீ சிரிப்புக்கு சிகரம் ஐயா நீ தொட்ட இடம் துலங்கும் ஐயா நீ சிரிப்புக்கு சிகரம் ஐயா இந்த சொத்து சொகம் தேவையில்லை இந்த சொந்தங்க போதும் ஐயா சொத்து சொகம் தேவையில்லை இந்த சொந்தங்க போதும் ஐயா ஐயா நான் ஐயா தான் அன்புள்ள மன்னன் ஐயா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா ஐயா நான் ஐயா தான் அன்புள்ள மன்னன் ஐயா ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா நீ வைர பெட்டி தங்க கட்டி தனதா 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 நீ வைர பெட்டி தங்க கட்டி தனதா தனதா தன்னதா நீ தொட்ட இடம் துலங்கும் ஐயா நீ சிரிப்புக்கு சிகரம் ஐயா சொத்து சொகம் தேவையில்லை இந்த சொந்தங்கள் போதும் ஐயா வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க பொறையிடம் ரொம்ப பெருமை பெறும் வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க பொறையிடம் ரொம்ப பெருமை பெறும் சத்தியமா தினம் உழைக்கும் உமக்கு சாமி தரும் பல 100 வரம் சத்தியமாய் தினம் உழைக்கும் நமக்கு சாமி தரும் பல 100 வரம் நல்லவதான் நீங்க வல்லவதான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா நல்லவதான் நீங்க வல்லவதான் நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தா நாளை
நல்லவங்கா நீ தொட்ட இடம் தொல்லங்கு மையா நீ சிரிப்புக்கு சிறுமையா சொத்து சொகம் தேவையில்லை இந்த சொந்தங்கள் போதும் ஐயா நீ வைர பெட்டி தங்க கட்டி தனகா தனகா தன்னட்டா நீ இனி உன் பேரை தான் சொல்லுமே இந்த பட்டி தொட்டி இப்ப எல்லாம் எப்படி சாமி கும்பிடுறாங்க ஊர்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் சேர்ந்துக்கிடுறாங்க அந்த கோவில்ல இருக்கிறவங்க அர்ச்சகர்கள் அபிஷேகம் பண்றத ஆராதனை பண்றத போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டு விட்டுறாங்க அதை இங்க பல்லு விளக்காம குளிக்காம பஞ்சனையில படுத்துக்கிட்டு ஒரு கும்பிட தட்டி விடுறாங்க இதுதான் இன்னைக்கு பக்தியா இருந்துட்டு வருது என்ன ஒரு பக்தி பார்த்தேலா ஐயா குழுவுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நானும் இப்படிதான் இருந்தேன் இப்பதான் அப்சைட் டவுனா மாறி அதை விட கொடுமை இப்ப பகவானோட கையில கருப்பு வெள்ளையுமா கட்டம் போட்டு வச்சிடுறாங்க என்னடான்னு கேட்டா கோயில் உண்டியெல்லாம் திருடிக்கிட்டு போயிடுறாங்களாம் அதனால கடவுளுக்கு ஒரு QR கோடு நீங்க எங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு வேண்டுதல் காசு அனுப்பணும் அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா போதுமா அந்த அளவுக்கு ஆகி போச்சு இன்னைக்கு பக்தி என்ன கொடுமை பெருமானே உனக்கே இந்த கதியா அப்புறங்காச்சி இந்த களப்பயணம் களப்பணி அப்படிங்கிறாங்களே அப்படின்னா என்ன நானும் இந்த வகுப்புல சேர்றதுக்கு முன்னாடி ஒரு போர்க்களமா நெற்களமான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன் 2வது குழுல சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு களப்பயணம்னா ஜாலியா ஒரு கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற கல்வெட்டுக்களை எல்லாம் படி எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரலான்னு அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லுங்க நீங்க வேற பயணம் என்னமோ ஜாலியா தான் இருக்கும் சாப்பிடவும் போகவும் வரவும் அங்க இருக்க கல்வெட்டுக்களை படி எடுத்து படிச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள மொழி புதுக்கி நாக்கு தெளிவு போயிருந்துங்க அதுக்கு எல்லாம் அர்த்தம் இந்த வைகுந்த வாசன் ஐயாவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் அந்த அடுத்தாப்புல அந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்புறங்காச்சி இந்த பஞ்சபுராணம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன எனக்கு ஏன் புராணம் மட்டும் தான் தெரியும் பஞ்சபுராணம்னா என்ன அதாவதுமா தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம்னு நம்மளுடைய 12 திருமுறைகளை சின்ன சின்ன பாட்டு ஒரு 4 வரி பாட்டு அது கூடவா படிக்க மாட்டோம் நம்ம அதை படிக்க வைக்கிறதுக்கு பேரு தான் பஞ்சபுராணம் பாராயணம் அப்புறங்காச்சி இந்த வட்டெழுத்தாசிரியர் வைகுந்த வாசகன் சொல்றாங்களே அவர் யாரு இப்பதான் நீங்க ராணின்றத மறந்துடணும் என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க அவர் தான் வட்டெழுத்துக்களை வாழ வைக்கும் பாத்தியார் கை தட்டுங்க தமிழியை தாங்கி நிற்கும் தூண் சோழர்கள் எழுத்தை சோடை போகாம காக்கும் காவலர் சுருக்கமா சொல்ல போனா இந்த அறக்கட்டளையின் அன்பு மகன் வாங்கையா வாத்தியாரையா வாங்கையா வாசன் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா மாணவர் உங்களை நன்றி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா வாங்கையா வாசன் ஐயா கைலை ஐயாவின் கட்டளைகளுக்கு கண்ணாய் என்றும் நிற்பவரே களப்பணி ஐயாவின் கட்டளைகளுக்கு கண்ணாய் என்றும் இருப்பவரே களப்பணி எல்லாவற்றையும் நல்ல களப்பணியாக செய்பவரே ஆதி தமிழ் எழுத்தை எல்லாம் அரிய வழிவகை செய்தவரே ஆக மொத்தத்தில் இவர் போல ஆசிரியர் யாரும் இல்லைங்க வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா மாணவர்கள் உங்களை இன்று எதிர்பார்த்து நின்றோம் ஐயா வாங்கையா வாத்தியாரையா எங்கய்யா வாத்தியாரையா பொறுமையின் சிகரம் எதுவென கேட்டால் இவரை தானே காண்பிக்கலாம் இரவும் பகலும் அயராதுழைக்க இவருக்கு இணையே இல்லைகளா ஊருக்கு உழைப்பதற்கே உயர் பதவிகள் கிடைக்குமுங்க மனிதரும் மாணிக்கமா இவர் மகிழ்ச்சியில் திளைக்கணுங்க ஊருக்கு உழைப்பதற்கே உயர் பதவிகள் கிடைக்குமுங்க மனிதரும் மாணிக்கமா இவர் மகிழ்ச்சியில் திளைக்கணுங்க வாங்கையா வாத்தியாரையா அடுத்தாப்புல நம்மளுக்கு போய் யாராவது சொல்லித்தர முடியுமா நம்மளுக்குன்னா
நீங்க எல்லாம் இப்ப இருக்கவங்கள பாதி பேரு பள்ளிக்கூடத்துல படிச்சு பல வருஷம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒரு ஒரு எழுத்தை எழுதி பார்த்தே வருஷம் இருக்கும். ஆமா. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ரவுண்டா குட்டையா நெட்டையா கோணையா மானையா இருக்கிற ஒரு வடிவங்களை எழுத்துக்களா புரிய வைக்கிறாரு. அவர் எப்படியாப்பட்ட மனுஷன்? யார் தருவார் இந்த அறிவை எல்லாம், யார் தருவார் இந்த அறிவை எல்லாம், தங்கள் கற்றறிந்த கல்விகளை ஞானம் எல்லாம் ஐயா, யார் தருவார் இந்த அறிவை எல்லாம், கல்வெட்டு கலை சொற்கள் அறிய செய்தாய், களப்பணிக்கு காவலனாய் வந்து நின்றாய், இரவு பகல் பாராது சேவை செய்வாய், இன்னமும் பணியேற்று இனிதே செய்வாய் ஐயா, யாதருவார் இந்த அறிவை எல்லாம். இன்னொரு அம்மா இருக்காங்க, பொற்கொடின்னு பேரு. உங்களை இவங்களை இடத்துல கட்டி அவங்கள வளத்துல கட்டுனா கையில அறக்கட்டளைன்ற வண்டி உலகம்லாம் சுத்திட்டு ஓடியாந்து நின்றோம். சரிங்களா? அவங்க எப்படியாப்பட்டவங்க? அழகிய பாடவி, அபிநய சுந்தரி, அழகு தமிழிலே பழகும் பாவை, குழந்தை கவிஞர். என்னென்ன? அழகிய பாடகி, அபிநய சுந்தரி, அழகு தமிழிலே கவிதை பாடிடும் குழந்தை கவிஞர். மொத்தத்துல அறக்கட்டளையின் சகலகளா வள்ளி. அடுத்து ஒரு அம்மா இருக்காங்க, கைலை ராஜ்யத்தின் ராஜமாதா யாருன்னு தெரியுமாங்காச்சி? அம்மாடி, அந்த அம்மா கால தொட்டு கும்பிட்டா கைலாயத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. என்னங்க, உண்ணாமல் உறங்காமல், என்ன உண்ணாமல் உறங்காமல் பொழுதெல்லாம் திருவாசகம் பாடுறவங்க. எப்படி? பாடும் பணியே பணியாய் அருள்வாய். யார் சொன்னது? யார் சொன்னது? திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு அருள் வாங்கி பொழுதன்னைக்கு பாடுறதையே பொழப்பா வச்சிருக்கிறாங்க. நம்ம பொழப்பு கிட்ட நேரத்துல மட்டும்தான் பாட்டு படிப்போம். எப்பயாவது வேலை இல்லாத நேரத்துல மட்டும்தான் நம்ம பாட்டு படிப்போம். சரிங்கய்யா? அந்த அம்மா நாஞ்சில் பொன்னம்மா விசாலம் அவர்கள். அந்த அம்மா போகும்போது எல்லாரும் தொட்டு கும்பிட்டு போயிருங்க. சரிங்களா? ஆச்சி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட? நீதாமா எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. பாட்டுக வசனங்க மட்டும்தான் என்னோடதுங்க. உள்ள இருக்கிற சரக்கெல்லாம் இந்த அம்மாட்ட இருந்து இறக்குமதியானது. இந்த அம்மா கையிலே அறக்கட்டளையின் கொள்கை பரப்பு செயலாளர். எங்களுடைய சேலத்து மாங்கனி சௌந்தர்ய ராணி. இந்த அம்மா காணி நான் ஒரு பாட்டு கண்ணதாசன் வாங்கிட்டு வந்தேங்க ஐயா. ராணி மகாராணி இந்த கைலி ராஜ்யத்தின் ராணி, ஓடி ஆடி சேவை செய்யும் சௌந்தர்ய ராணி. ராணி மகாராணி இந்த கைலி ராஜ்யத்தின் ராணி, ஓடி ஆடி வேலை செய்யும் சௌந்தர்ய ராணி. நேற்று வரை வீட்டினிலே அடைந்திருந்த ராணி. கேட்டுக்கோங்கம்மா. நேற்று வரை வீட்டினிலே அடைந்திருந்த ராணி, இன்று இத்தனை குழுக்களுக்கும் தொகுப்பாளினி ராணி. 8 முறை திருவாசகம் எழுதிவிட்ட ராணி, பட்டெழுத்து பட்டறையை வளர்த்து வரும் ராணி. பாரெங்கும் பஞ்சபுராணம் பரவ செய்யும் ராணி, சிந்தனையே சித்தமென கொண்டவளே ராணி. ராணி மகா ராணி கைலி ராஜ்யத்தில் ராணி, ஓடி ஆடி வேலை செய்யும் சௌந்தர்ய ராணி. ஆக கரெக்டா நாங்க கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளதான் முடிக்க போறோம் நினைக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, உத்தரவு வாங்கிக்கிறோம். திறமைக்கு தான் மதிப்பளிச்சு எங்களுக்கு வாய்ப்பு தந்து மேடையை பாட வச்ச ஐயாவுக்கு நன்றி சொல்றோம். பில்லு பாட்ட தன்னை எல்லாரும் ரசிச்ச பொழுதெல்லாம் கைகளை தட்டி கேட்ட எல்லாருக்கும் நன்றி தான் சொல்றோம். இத்தோட விட்டுராம எந்த விழா வந்துட்டாலும் கூப்பிடுங்க, ஓடி வந்து பாட்டு தான் படிப்போம். எந்த நாளும்
கூப்பிடுங்க ஓடி வந்து பாட்டு தான் படிப்போம். எந்த நாளும் மாறாம மனசுல நிப்போம். எந்த நாளும் மாறாம மனசுல நிப்போம். நன்றி 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 சொல்றோம். நன்றி 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 சொல்றோம். ஆக இந்த மேடை கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இந்த சிவ குடும்பத்துக்கும் ஐயா சார்ந்த கையில குடும்பத்துக்கும் பார்த்து கேட்டு ரசிச்சு சிரிச்ச உங்க எல்லாருக்கும் எங்களுடைய சிறந்தாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.